ஒரு கைத்தடியை கொண்டு கடலை இரண்டாக பிரிக்க முடியும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? வீடியோவை பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு அல்லாஹ்வை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்துவிட்டு கமெண்டில் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். பிரவுனின் என்பவன் எகிப்தை ஆண்ட கொடுங்கோல் மன்னன். அவன் இஸ்ரவேலர்களை அடிமையாக நடத்தினான். அவர்கள் மீது தன் கொடுங்கோல் மற்றும் சர்வாதிகாரத்தை செய்து கொண்டிருந்தான். பிரவுனின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தப்பிக்க இறைவனின் கட்டளைப்படி மூசா நபி அவர்கள் இஸ்ரவேலர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றார். இதனை அறிந்த பிரவுனின் தனது படைகளுடன் அவர்களை தேடி அழிக்க சென்றான். மூசா நபி அவர்களை கூட்டிக் கொண்டு செல்லும் போது ஒரு பெருங்கடல் ஒன்று குறுக்கிட மூசா நபியோ அல்லாவை நினைத்து இறை நம்பிக்கையுடன், நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று கூறி தன் கைத்தடியை உயர்த்தி தனது கைத்தடியால் செங்கடலை அடித்தபோது கடல் இரண்டாக பிளந்து பிரம்மாண்டமான மலை போல நீர் நின்று இஸ்ரவேலர்களுக்கு உலர்வான வழி ஏற்பட்டது. இந்த அற்புதம் மூலம் மூசாவும் உடன் வந்த இஸ்ரவேலர்களும் பாதுகாப்பாக கடலை கடந்தனர். அவர்களை துரத்தி வந்த பிரவுனினும் அவனது படைகளும் அந்த பாதையில் வர முயற்சிக்கும் போது கடல் மீண்டும் ஒன்று சேர அவர்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வு அடக்குமுறைக்கு முடிவுண்டு என்பதையும், இறைவனை நம்புபவர்கள் பயத்தின் உச்சத்திலும் காப்பாற்றப்படுவார்கள் என்பதையும் உணர்த்துகிறது. இது இறைவனின் வல்லமைக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் உதாரணமாக கூறப்படுகிறது. இந்த அற்புத நிகழ்வை நினைவு கூறும் வகையில் முஸ்லிம்கள் முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா நோன்பு இருக்கிறார்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு துறை மைட்ஸ் தாட்ஸ் யூடியூப் சேனல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.